ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கார்த்திகை தீபம் பலகாரங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தீபத்துக்கு நாங்கள் ஒலையாப்பம், அப்புறமா பொரி உருண்டை, அப்புறம் தினையில் விளக்கு மாவு தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்போது ஒலையாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். 4 hours கிட்ட ஊற வச்சதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட ஏலக்காய் அப்புறம் வெல்லம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒலையாப்பம் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காவை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒலையாப்பத்தை நம்ம உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி இந்த ஒலையாப்பமாக ஊற்றிட்டு ஒரு 2 கரண்டி ஊற்றிட்டு அது மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை மேலே கார்னிஷிங்கு போட்டு அப்படியே இட்லி குண்டான் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 minute-லேருந்து 2 minutes வரைக்கும் வச்சுருந்துட்டா அதை நீங்கள் கொஞ்சம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா திருப்பி மூடுங்க. மூடி ஒரு 15 to 10 seconds-க்கு அப்புறமா ஒலையாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் ஊற்றி ஒலையாப்பத்தை அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒலையாப்பம் படைக்கிறதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பொரி உருண்டை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொரியை ஒரு தவாவில் கொட்டி அதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு, தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் வெல்லம், தேவையான அளவு வெல்லம் எடுத்து அதை நல்லா உருகிற வரைக்கும், மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் அதை லைட்டாக தண்ணி ஊற்றி கிண்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் தட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் உருகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை தண்ணியில் ஊற்றி பார்த்து இந்த பதம் வர வரைக்கும் அதை உருக்க வைக்கணும். ஆனால் நம்ம நெய் அப்ளை பண்ண வச்ச தட்டில் இந்த பொரி எல்லாத்தையும் கொட்டிட்டு, வறுத்த பொரி எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம உருக்கின வெல்லம் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். டக்குன்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா வெல்லம்லாம் ஒட்டிக்கும். அதனால் இப்போ நீங்கள் டக்குன்னு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நிறைய வெல்லமும் ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஒழுங்காக பிடிக்க வராது. தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கிட்டு அதை உண்டை பிடிச்சி நம்ம வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உண்டை பிடிச்சாச்சு. அவ்வளோதான், பொரி உருண்டையும் ரெடி. இன்கேஸ் உங்களுக்கு உண்டை பிடிக்கிறப்போ ஒட்டிக்கிச்சு வரல அப்படின்ற சமயத்தில் லைட்டாக கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணிட்டு பிடிங்க, உண்டை செம்மையாக பிடிக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் உண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா பொரி உருண்டை சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆச்சு, படைக்கிறதுக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தினையில் விளக்கு மாவு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு தினையை போட்டு அதை நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வர வரைக்கும், சும்மா லைட்டாக ஹீட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அதை பச்சை தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 1 hour-லேருந்து 2 hour நல்லா அதை ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா வெள்ளை துணியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ட்ரை பண்ண விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் வரும். இப்போ ட்ரை பண்ணக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தினையை போட்டுட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தினையை போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணி திருப்பியும் கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா தினை வித் ஏலக்காய் பவுடராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1-லேருந்து 1.5 ஸ்பூனு தேனை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உருகி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அந்த வெல்லமும் இதில் தேவையான அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விளக்கு பிடிச்சோம் அப்படின்னா தினையில் விளக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச அந்த 3 பலகாரத்தையும் தட்டில் வச்சு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு படைச்சிட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த பலகாரங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கார்த்திகை தீபத்துக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.